வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. பொதுவாக கடக ராசிக்காரங்களான ஒரு சகல பிரியமுடையவர்கள். நாம் எவ்வளவுதான் நம்ம ஒரு கோபத்தில் இருந்தாலும் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது அந்த கோபம்லாம் பஞ்சா பறந்து போயிடும். என்ன சொல்லுவாங்க, தாம் எடுத்த காரியத்தை மிக சுறுசுறுப்புடன் செய்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும் சுவாகம் உடையவர். கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, அதை சுலபப்படுத்திக் கொள்வாங்க. அதில் விடாமுயற்சி அடைஞ்சு வெற்றி அடைவாங்க. அதுதான் அவங்களோட எண்ணம். தோல்வி அடைஞ்சாலும் கூட அவங்களோட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதையும் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு. பயந்த சுவாகமா இருந்தாலும் யாவருக்கும் சகல நிந்தைகளுடைய பேச்சில் ஒரு நகைச்சுவை காணப்படும். வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியவாதி. பெண்கள் விரும்பியவற்றை இவரும் விரும்புவர். தம்முடைய கருத்தை மறைமுகமாக கருதப்படுவர் பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இவங்களுக்கு இந்த கோச்சார பலன் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களை அப்படியே ஒரு ஆட்டி படைச்சு வச்சிருக்கு இந்த அஷ்டம சனி. எதை எடுத்தாலும் இன்னைக்கு விலங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒரு தாமதங்கள் ஆகுது, கல்யாணத்துக்கு தாமதங்கள் ஆகுது, ஒரு எந்த ஒரு நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் எனக்கு தாமதம் ஆகுது, பார்த்துக்கிட்டு வேலையில் எனக்கு இடைஞ்சல் அதிகமாகுது, கெட்ட பெயர், எல்லாத்துக்குமே இந்த அஷ்டம சனி தான் நம்மளுக்கு காரணம். இது எப்போ தான் ஏன் விலகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மாசி மாதம் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. இந்த பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை, சொந்த தொழில், குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வர்றது, இது மாதிரி எல்லாமே இந்த மாசி மாதத்துக்கு பிறகு எல்லாமே நல்லா இருக்கும். அது வர கொஞ்சம் எதுலேயும் அவசரப்படாமல் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட பார்த்து பண்ணுங்கள். இப்போதைக்கு எதுவும் கையை வச்சிடாதீங்க. ஏதேனும் உங்களுக்கு ஜாதகத்தில் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு அழையுங்கள். பார்க்கலாம். நன்றி.